ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோகன்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட் கிராஷ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன். வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்லகிஷாக தான் இருக்கும். மற்றபடி வீக் டே ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெக்கவரி ஃபேஸ் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அதுதான் நடந்திருக்கு. இத்தரியம் போல் எல்லா காயின்ஸ், பிட்காயின், இத்தரியம், சொலானா, XRP எல்லா காயின்ஸுமே பார்த்திங்கன்னா மோர் தென் 7 to 8% வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ட்ராப் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா அப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் அகெட் ஆஃப் மார்க்கெட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்க போகுதுன்றது தெரியும். பட் வேறு என்ன ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் இவ்வளோ லிக்விடேஷன்ஸ், ஒரு சிங்கிள் டே லிக்விடேஷன்ஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்காருன்னா, யாரும் பேனிக் ஆக வேணாம், இது எல்லாமே சரியாயிடும், ஸோ டோன்ட் பேனிக், எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சைனாவும் யூஎஸும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய நண்பர்கள். நம்மக்கிட்ட என்ன பிட்டு போட்டாரோ அதே பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் போட்டிருக்காரு. இந்த மாதிரியும் அதாவது பில்லையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி டேக்ஸும் போட்டுருவாராம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாராம் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வசனம் தான் பார்த்திங்கன்னா அங்கே பாடியிருக்காரு. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கு. பட் இந்த வசனம் அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு வீக் டே ஆரம்பிச்சுன்னா ஓரளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து தேர் ஸ்டில் அகெயின் கான்ஃபிடென்ட் ஆன் மூவிங் அகெயின் வித் திங்ஸ். இது இல்லாமல் இன்னொரு ஸ்டார்ட்ஸ் வந்து ரொம்ப எல்லாருமே கூர்மையாக கவனிக்கணும். டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ லிக்விடேஷன்ஸ் ஆனதுக்கப்புறமும் கூட, இவ்வளோ லாஸ் ஆனதுக்கப்புறம் கூட அவர் மட்டும் ட்ரம்ப் மீடியா அப்படின்றது அவர் கீழே இருக்கிறது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $870 million மதிப்பிலான பிட்காயின் வந்து அவர் ஒரே வச்சுக்கார். இது மூலமாக தனி நபர் அதிகமாக பிட்காயின் வச்சுக்கிறதுல இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கில் இருக்கிறதாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிட்காயின் வேலாக வந்து பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார். அது எப்படி வேணாலும் டைவர்சிஃபை ஆகி போகலாம் அப்படின்றதுக்கான ரீசனும் இதுதான். ஸோ மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸான பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிட்காயின் வேர்ல்டில் வந்து இருப்பார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். $870 million மதிப்பிலான பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க ரிகார்டிங் பிட்காயினோட பபுள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி மூவிங் ஹைட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கே அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த நியூஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ தட் இஸ் நியூஸ் அதுவேஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுன்னா தொடர்ந்து கம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஆல் த இன்ட்ரெஸ்ட் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.